பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 66வது நாள், 67வது எபிசோட். 10/12/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியை பற்றி ஒரு விஷயம். அதில் என்னென்னா, ஆதிரை இந்த வீட்டு உள்ளார எப்ஜோ கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேர் நக்கல் விட்டாங்க. அப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க. இப்படியே ஒரு ஆடுபுலி ஆட்டமாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் முழுசாக நிராகரிக்கும் பொழுது கூட எப்ஜே இவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வெளியே போனதுக்கப்புறம் எப்ஜே என்ன சொன்னார்னா, ஏன் நான் எவ்வளவோ சொல்லி அவள் என்கிட்ட காதல் பண்ண வந்துக்கிட்டே இருந்தா, அதுவும் 100 கேமரா இருக்கும்போது தான் எனக்கு காதல் பண்ண வந்தா அப்படின்றதும், இதெல்லாம் சொல்லும்போது நீ எப்படி என்னுடைய பேரை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த விஷயங்களுக்காக கோர்ட்டு கேஸுன்னு போய் அந்த கேஸில் அவர் உண்மையை ஒத்துக்கணுமே, அது ஜட்ஜ்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி, நான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ண தானே வந்தேன், நீங்கள் எப்படி டக்குன்னு டிஸ்மிஸ்ன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆதிரை அமித் மேலே எகிரி குதிச்ச கதைகளை எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த கிஸ் மேட்ரு என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஆதிரை மேட்டரில் நான் நிறைய வாட்டி சொன்னது தான், 2 பேர் மியூச்சுவலில் இருக்கும்பொழுது என்ன ஒன்றாலும் பேசியிருப்பாங்க, என்ன ஒன்றாலும் அதுக்கான காரணங்கள் இருக்கும். சில காரணங்கள்லாம் சொல்லவே முடியாது. அவனை ஏமா உனக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்டேன். என்ன சாப்பிட்டியான்னு அவன் தான் முதல்ல என்னை கேட்டான் அப்படின்னு ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பெண் வெளியே ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது அவன் ரொம்ப அந்த பொண்ணை அப்யூஸ்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை தான், என்னை யாரும் சாப்பிட்டதே என் வாழ்க்கையில் சாப்பிட்டியான்னு கேட்டதே கிடையாது. அவன் தான் என்ன மொதல் வாட்டி கேட்டான். அவன் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டான். இப்போ அவன் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது பழகினதுக்கு பிறகு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற ஒரு விஷயம். அன்றைக்கி நீ இதை சொன்னி, இன்றைக்கி அதை சொன்னி அப்படின்ற விஷயங்கள் காலப்போக்கில் அது போகிற விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு திருமணமான புதுதில் கொடுக்குற வாக்குறுதிகள், காதலிக்கும் பொழுது கொடுக்குற வாக்குறுதிகள், அதே வாக்குறுதிகளை கடைசி வரையிலும் எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும்னா முடியவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அது தடுமாற்றங்கள் அடையும். வேலை விஷயமாக, டென்ஷனில் ஏதோ ஒரு விஷயங்கள் அது மாறும்னு வச்சுக்காங்களேன். அதனால் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க மட்டுமே என்ன சொல்கிறது, அவன் இப்படி பண்ணிட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேறு ஏதாவது, ஏன்னா 2 பேருமே இருந்தீங்க, அந்த உறவில் 2 பேருமே இருந்தீங்க அப்படின்னும் போது ஒரு பக்க விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாதுன்றதும். ஆனால் எப்ஜே அதே விஷயத்தை வியன்னா கிட்ட சொல்லும்போது இது ரொம்ப தப்பாக போகுது. எல்லா இடத்துலையுமே ஒரு எமோஷனில் ரெடி பண்ணி பழகி அதுக்கப்புறம் நகர்த்தி விடுறது தான் ஒரு வேலையாகவே இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வச்சோம். ஆனால் எப்ஜேவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நான் எல்லாருக்கிட்டையுமே அவங்க பழகும்போது நானும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா போகும்போது நான் உடனே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எப்ஜேவோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவை, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதுக்கான நம்பிக்கைகளோ அதுக்கான ஸ்பேஸை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நகர்றீங்க அப்படின்றது தான். இப்போ நான் ஸ்பேஸே கொடுக்கும்போது நீ ஏமா என்கிட்ட வரேன்னு கேட்கும்போது அதுக்கான பதில்கள் கேள்விகளோ இல்லை. அப்போ எப்ஜே செஞ்சது சரியா கேட்டால் இல்லை, அவர் பண்ணது தப்பு. அப்போ ஆதிரை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லுது, அது தப்பா? அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு மியூச்சுவலாக 2 பேர் இருக்கும் பொழுது நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போகும்போது அது ரொம்ப கேவலமாக போய் நிற்கும் ஒரு கட்டத்தில். ஓகே. ஸோ ஆதிரை ரொம்ப தெளிவான பொண்ணு தான். அவங்க சொன்னது என்னென்னா, இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு கரகரப்பு, ஒரு ஃபீல் ஒன்று தேவை. நம்ம மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட நம்ம போய் பேசணும், பழகணும்னு தோணும். அப்படி தான் எப்ஜே எனக்கு பிடிச்சிது. நான் இந்த வீட்டில் ஃபுல்லாக யாருமே இல்லாத ஒரு வீட்டில் நான் இருக்கும்பொழுது அவங்ககிட்ட நான் போய் எல்லா கதைகளையும் டெய்லியும் பேசுவேன். ஒன்றும் இல்லை, சாஞ்சிக்கிறது ஒரு தோல் வேணும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு அதை பற்றி வெளியே சொல்லாமல், அதை பற்றிய விஷயத்தை நக்கல் விடாமல் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சனாக எனக்கு தெரிஞ்சது. நான் அவரோட பழகினேன். ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை நக்கல் விடுறாங்க. நக்கல் விடும்பொழுது உடனே எப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, இது வேறு வேறு மாதிரி போகுது, அதனால் நம்ம ஆட்டத்தை விளையாடுவோன்னு நகர்ந்தார். அதாவது எப்ஜே நகர்ந்தாருன்னா அன்றைக்கே நகர்ந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நகரும் போதும், ஒரு நாள் நகராருன்னா மறுநாள் ஒரு வேறு மாதிரி ஃபன் பண்ணுவார். அப்போ நம்மளுக்கு மனசு இவன் போயிட்டானா இருக்கானே தெரியாத ஒரு டைலமோ இருக்குல்ல. அதனாலே நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தொடர வேண்டியதாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி செகண்ட் வீக்கில் என்னை முழுசாக புறக்கணித்தான். என்னை முழுசாக புறக்கணிக்கும் போது நான் போய் அவங்ககிட்ட பேசும்போது அதை அவன் எப்படி சொல்லிட்டான்னா, ஃபீலிங்ஸில் என்னை லவ் பண்ண வர சொல்லுது, லவ் பண்ணுறதுக்காக என் கூட சுற்றிட்டு இருக்காவ அப்படின்ற மாதிரி இவன் யோகியமாகி அவன் அந்த விஷயத்த சொன்னான். இப்போ
இவ்வளவு நாள் அது பிரச்சனையே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே காயப்படுத்துறது. எஃப்ஜே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது 2 இடத்துல அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவங்க பின்னாடி போய் ஏன் என்கிட்ட பேசலை போகல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா பழகணும். திடீர்னு மூஞ்சி தூக்கி திருப்பிட்டு போகும்பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதுதான் நான் கேட்க போகும்போது என்னை விடாமல் என்னை தொல்லை பண்ணான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் தான் இப்போ இதே தான் காலேஜில் 2 பேர் பழகிறாங்க, நிறைய கதைகள் பேசியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வீட்டில் ஒத்துக்கலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவள் தான் என்கிட்ட வந்தா, இவ தான் உங்ககிட்ட வந்தா அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வருது, பிரிவு வருது. இதெல்லாமே நடக்குது. இது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் இது என்னென்னா, நீங்கள் நான் வெளியே போய் நான் பார்த்துட்டேன், நீ ரம்யா கிட்ட கூட அவள் 100 கேமரா இருக்கும்போது கூட என்கிட்ட லவ் பண்ணுறதுக்கு வரா, இது எப்படி சாத்தியமாகும், நீ ரொம்ப யோகியமாய் மாதிரி சொல்கிற. ஸோ இது என்னென்னா, நீ வெளியே போனீங்க பார்த்தீங்கன்றதுனால இது உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி நிறைய விஷயங்களே கேமரா இல்லாமல் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் ஆணும் சரி பெண்ணும் சரி பேசுவாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அவர் உங்ககிட்ட அதை பேசினாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. ஆனால் அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெண்களிடம் அவர் பேசியிருக்கார். அவளுக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, அவள் தான் என்கிட்ட லவ் பண்ணா அப்படின்னு தன்னை சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக பாரு. என்கிட்ட எவ்வளோ பேர் பழகிறாங்க, நான் அவ்வளோதான் யோக்கியம், ஆனால் அவள் தான் என்கிட்ட பழகினான்ற மாதிரியான ஒரு தோணியில் அவர் சொன்னது தான் இப்போ அங்கே பிரச்சனையே. ஓகேவா? ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் இதை பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் பண்ணும்பொழுது அவங்க உள்ளார வந்ததே என்னென்னா, எஃப்ஜே கிழிக்கணுன்றதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்தாங்க. பொதுவாக மியூச்சுவலாக இருக்கிற இடத்துல நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்வதே சிறந்தது. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கமலுடைய அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள். அவர் 3 பெண்களோடு உறவில் இருந்து பிரிஞ்சார். ஒருத்தவங்க கூட வெளியே போய் ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல மாட்டாங்க. இவரும் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல மாட்டார். இது என்னவாக வேண்டுமானால் இருக்கலாம், அதுதான் மியூச்சுவல். அந்த பிரிவு இருக்குல்ல, சொன்னோம்ல, அதுதான் மியூச்சுவல். இப்போ என்னென்னா, இங்கே என்ன பிரச்சனைனா, எஃப்ஜே உள்ளார போய் அதை சொல்லிட்டார். புரியுதா? அதை அவங்க பார்த்துட்டாங்க. நீ நானும் அப்படி பழகிட்டு நீ யோகிய மாதிரி என்னை சொல்கிறேன்றது அவங்களுடைய அதாவது அவங்க என்னென்னா, அந்த உறவுக்கு பேர் தான் இல்லை, லவ்லாம் கிடையாது. ஆனால் உறவுக்கு பேர் இல்லை. அந்த உறவுக்கு பேர் இல்லாத விஷயத்துக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னை எடுத்தெறிஞ்சு பேசுகிற போகிற வர அப்படின்றது அவங்க சொல்கிறது. நீ யோகியன்றதை காமிச்சிக்கிட்டு என்னை டவுன்ஃபால் பண்ணுறன்றது தான் அவங்களுடைய கோபம், ஆற்றாமை எல்லாம். ஆனால் அந்த கேஸ் அப்படி ஒத்துக்கணுதுமே என்னாச்சு, அது பொசுக்குன்னு போயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நீ என்னை கிழிக்கணும்னு சொல்கிறல, நீ கூட தான் என்னை பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போதே என்கிட்ட முத்தம் கேட்குறேன்னு எஃப்ஜே சொல்கிறார். யார்? ஆதிரை, எஃப்ஜே அண்டு அரோரா. ஏன்னா அரோரா கேஸு வக்கீலாக இருந்தாங்கல்ல, அப்போ அந்த வெளியில் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் நம்ம ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்கும், அதை வச்சு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். நான் என்ன சொன்னேன்னா, பேரண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, அப்போ எஃப்ஜே கிட்ட ஆதிரை முத்தம் கேட்கும்போது எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியில் அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான், அவன்லாம் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற ஒரு கேள்வியை எஃப்ஜே வைக்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான், அவன்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், அவன் சில்லு தான். ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ பார்க்கும்போது தான் அது ஒரு பெரியவங்க பார்க்கும்போது தான் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இதை மட்டும் இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்க முகத்திரையை கழிச்சிட்டு பாரு, அந்த பையன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டிருக்கா, அதனால தான் அவன் நவுந்து போனான். இதுதான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இன்னும் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அது 2 பேர் மியூச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம். இது என்ன, நீங்கள் அவரை எக்ஸ்போஸ் பண்ண வரேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, டமால்னு நீ கூட தான் என்னை முத்தம் கெடுத்த வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது, அதனால தான் நான் விட்டு நகர்ந்தேன். ஒரு ரிலேஷனுக்குள்ளே உள்ளார போகிறோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஐயோ நம்ம ரொம்ப தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டோமோ அப்படின்னு நினச்சி வெளியே வரது இல்லையா, அப்படி தான் நான் வந்தேன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீ கூட தான் இப்படிலாம் கேட்டேன் போது அதை தான் சொன்னேன், நீ தப்பு நான் சரி நீ தப்புன்னு அது பக்கம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பக்கம் அவர் முகத்திரை கிழிக்கணும் போது நீ கூட தான் அதை செஞ்ச, அதனால நான் நகர்ந்தேன், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றதுனால தான் நான் நகர்ந்தேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒரு கட்டத்தில் அவங்க அழறாங்க, அதுக்கப்புறம் இவர் போய் சமாதானப்படுத்துகிறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, கட்டி பிடிச்சி ஹக்லாம் பண்ணும்போது அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது அவங்க 2 பேரோட பர்சனல் பிரச்சனை. அதில் நம்ம பெருசாக கருத்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் தப்பு இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்படி ஆதிரைக்கு என்ன தான் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கொஞ்சம் விரிவாக வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். இதுவரை இந்த வீடியோ பார்த்து ரசித்து
கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி இது நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது குறித்தான கருத்துக்களை பின்னோட்டங்களை போடுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.